சோழவந்தான் புதிய சாலை பணி தொடக்கம். சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழவந்தான் ரயில் நிலையம் முதல் ஆனைக்குளம் பகுதி வரை சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலை அமைப்பும் பணி இன்று பூமி பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியது. ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை பணிக்காக 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த முக்கிய பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பாலராஜேந்திரன், வாடிப்பட்டி சேர்மன் பால்பாண்டி, சோழவந்தான் பேரூராட்சி தலைவர் ஜெயராமன், செயலாளர் சத்யபிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுடன் ஒன்றிய கிளை மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் பெரும் அளவில் பங்கேற்றனர். புதிதாக அமைய உள்ள இந்த சாலையானது சோழவந்தான் மற்றும் ஆனைக்குளம் பகுதிகளுக்கு இடையில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகரி குமாரம் சாலை 9 கிலோமீட்டர். இது சோழவந்தான் ரயில்வே கேட்லேருந்து குமாரம் பிரிவு அப்படியே ஆனைக்குளம் வழியாக இதுக்கு கடந்த மானிய கோரிக்கையில் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையை நான் சட்டமன்றத்தில் பேசி மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட எடுத்து கூறியதன் விளைவாக இன்று இந்த 9 கிலோமீட்டர் சாலையும், நாளைக்கு அதே மாதிரி அலங்காநல்லூர் பகுதியில் இருக்க ஆகக்கோயில்பட்டி சாலையும் இந்த சாலையை மேம்படுத்தி தர சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அதே மாதிரி கருப்பட்டி இரும்பாடி கருப்பட்டி சாலையை அந்த பகுதி மக்களோட தினசரி போக்குவரத்துக்கும் அரசு வாகனங்களோ பஸ்ஸோ பேருந்தோ செல்வதற்கு அந்த சாலை போதிய இடவசதி இல்லாத காரணத்தில் அந்த சாலையும் மேம்படுத்தி விரிவாக்கம் செய்து அந்த சாலையும் செப்பனிடும் பணியும் இப்போ ஒரு நாளில் ஆரம்பிச்சிடுவாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் கிராம பகுதிகள் முழுமையாக மக்களுக்கு சென்றடையணும் குறிக்கோளோடு இந்த பகுதி மக்களோட தேவைகள் நிறைவேற்றுற பணி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. நேற்று கூட தமிழக முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய பிரதமருக்கு அந்த ஈரப்பதம் சம்பந்தமாக 17% 22% உயர்த்தி அதை கடிதம் மூலம் எழுதியிருந்தாங்க. கடிதம் மூலம் எழுதி இப்போ ஈரப்பதம் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக இருக்கும், குளிர்ப்பு நேரம், அதனால் ஈரப்பதத்தை 17 22 உயர்த்துறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் கோரிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் முறையாக ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு ஒரு லிமிட்டு கொடுத்துருந்தாங்க. அரசு நிர்ணயம் பண்ணிச்சு. சாகுபடி அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்களோட விளைச்சல் அதிகமாக இருந்தனால அந்த பகுதியோட நெல் கொள்முதல்களை அதிகரிக்கன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முதலமைச்சர்கிட்டையும் நாங்களும் கோரிக்கை விடுத்திருந்தோம். அந்த கோரிக்கை அடிப்படையில் இப்போ அந்த விவசாயிகள் விளைவித்த அனைத்து நெல்களையும் உரிய விற்பனை வாணிப கழகம் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் வணிக வரித்துறை அமைச்சரும் கடந்த வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சோம். அவங்க அந்த ஜிஓவை பெற்று உடனடியாக அந்த கொள்முதலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு படிப்படியாக. இது மழைக்காலமாக இருக்கிறதுனால அங்கங்கே நனையுது அப்படின்றது உண்மை தான். அது நனைகிறதுக்கு ரீசன் அதுதான். அந்த கொள்முதல் வராதனால அதை பாதுகாத்தான் வச்சுருக்காங்க. அந்த ஈரப்பதத்துக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருப்பட்டி அமைச்சகத்தில் அது என்ன நிலைமை நடந்ததுன்னு அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் முழுமையாக நன்கு அறிவீர்கள். நானே நின்று அத்தனை வேலையும் பார்த்தேன். அதில் ஒரு டெக்னிக்கலாக இருக்க துறை ரீதியான அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு அதை ஒவ்வொரு இடத்துலையும் பிளாஸ்டிக் பைப்பு தான் பதிப்பாங்க. அந்த பைப்பும் பதிக்க வேண்டாம், அதையும் ஜிஐ பைப்பு பதிக்கணும் அப்படின்னு சொன்னனால அந்த ஜிஐ பைப்புனால் அதுக்கான எஸ்டிமேட் வேறு போடணும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நேற்று கொண்டு முறையிட்டு அந்த ஜிஐ பைப்பு பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்போ தான் அந்த மக்கள் கிடைக்கும்னு ஜிஐ பைப்பாக பதிக்கிறதுக்கும் ரிவிஷன் எஸ்டிமேட் கேட்டிருக்கேன். அதை ஏற்கனவே நீங்கள் கொடுத்த எஸ்டிமேட்டை மறுபரிசீலனை பண்ணி அந்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்காக அந்த தாமதம் அதை கூடிய விரைவில் 2 நாளில் கிடச்சிடும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டருந்து வாடிப்பட்டி யூனியன் பிடிஓக்கு வந்தோன்னா அவங்க டெண்டர் வச்சு அந்த பணியை உடனடியாக ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். தண்ணி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த இப்போ பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக பைப் பதிச்சு இன்னும் போட ஆரம்பிக்கலை. அதுக்கு தான் ஜிஐ பைப் பதிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். தற்காலிக பைப்பு அனைத்து குடும்பங்களுக்கும் போகிறது மாதிரி அனைத்து தெருக்களிலும் கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து தெருக்களிலும் தனியாக ஒரு போரே போட்டு நம்ம தண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.